லெவல் போங்க நண்பர்களே, தாறுமாறு தக்காளி சோறு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு ப்ரோ. முக்கியமா பவித்ரா அவர்கள் நெருப்பு மோட் ஆன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வச்சு ஒரு மாதிரி மஞ்சளை செதுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேத்தே பவித்ரா நெருப்பு மோட் ஆன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நேத்துக்கான எபிசோட் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்தே பவித்ரா வந்து மஞ்சரி ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஆடுற விஷயங்களை கண்டுபிடிச்சு நேத்தே உடைச்சிருப்பாங்க. இப்ப டாஸ்க் வந்தா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசி வச்சு ஒன்று ஆடிட்டு இருக்கீங்களா, அப்ப நாங்களும் ஆட வேண்டாமான்னு சொல்லிட்டு நேத்தே பவித்ரா ஒரு மாதிரி போட்டு பொழந்து விட்டுருப்பாங்க. அந்த விஷயங்கள் இன்னைக்கு டாஸ்க்ல தொடர்றது நான் நினைக்கிறேன். அதை தான் போட்டு வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, மஞ்சரி டீச்சருக்கு ஒரு இது இருக்கு ப்ரோ. அவங்க ஜாக்லினை கூட்டு சேர்த்துட்டு ஒரு கேம் ஆடினாங்கன்னா அது கேம். ஓகேவா, அந்த கேம் அப்படித்தான் ஆட முடியும்னு சொல்லி அதை வந்து அப்படியே மழுப்புவாங்க. ஆனா வேற யாராச்சும் ஒரு டாஸ்க்ல வேற யாரு கூட கூட்டு சேர்ந்துட்டா உடனே அது தப்பு, நீங்க எப்படி அப்படி ஆடலாம், இப்படி ஆடவே கூடாது, இப்படிலாம் ஆடுறதுக்கு நீங்க டாஸ்க் ஆடுறீங்க, இந்த டாஸ்க் விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டிராமா கிரியேட் பண்ணி பயங்கரமா சம்பவம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மொத்த டிராமாவே தூக்கி போட்டு பவித்ரா உடைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். நீ ஆடுக்கா, நான் இருக்கேங்க, உனக்கு சப்போர்ட் அன்னைக்கு போட்டு பொழந்து விடுறேன் பாருங்க அப்படின்னு மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சத்தில இன்னைக்கு போட்டு பொழந்த வேண்டியதான் நண்பர்களே. சரி ஓகே, நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் உள்ள ரெண்டு கண்டென்ட் இருக்கு. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ரெண்டு கண்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் நம்ம பவித்ரா வந்து மஞ்சரியை போட்டு பொழந்து விடுறாங்க. மஞ்சரி அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து பவித்ராக்கான போட்டோ பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்களை போட்டு பவித்ரா உடைச்சிருக்காங்க. என்ன விஷயங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயங்கள் இருக்கு. வீட்டுக்குள்ள ஸ்கோர் போர்டு பாத்தீங்களா, அந்த ப்ரோமோல ஸ்கோர் போர்டுல பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவோ ஸ்கோர் எடுத்து வச்சிருக்கான். அப்படியே அவன் தரமான ஸ்கோர் எடுத்து வச்சிருக்கான். அந்த ஸ்கோர் போர்டை பத்தி பாத்துறலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்கோர் போர்டை பத்தி சொல்றேன். ஸ்கோர் போர்டை பொறுத்தவரைக்கும் அருண் அவர்களுக்கு ஸ்கோரிங்கே இல்ல. ஓகே, அருண் அவர்கள்ட்ட ஸ்கோர் இல்ல. தீபக்கரனை பொறுத்தவரைக்கும் 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி தீபக்கரனை பொறுத்தவரைக்கும் 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் 0 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப ஜாக்லின் போய் கேட்டீங்கன்னா நான் வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அதாவது டாஸ்க்ல தோக்குறதுக்கு ஒரு சாக்கு வச்சிருக்காங்க, மெமரிஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில ஜாக்லின்ட்ட 0 பாயிண்ட்ஸ் இருக்குது. மஞ்சரி அவர்கள்ட்ட 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியே மஞ்சரி அவர்கள்ட்ட 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன். முத்துக்குமரன்ட்ட 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியே முத்துக்குமரன்ட்ட 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அவங்க கிட்ட வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்த பவித்ராட்ட 0, எப்படியே பவித்ராட்ட 0 இருக்குது. ராணோ அவர்கள்ட்ட 9 பாயிண்ட் இருக்குது. அப்படியே ராணோ அவர்கள்ட்ட 9 பாயிண்ட் இருக்குது. ரயான் அவர்கள்ட்ட 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரயான் கிட்ட 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் சௌந்தர்யா கிட்ட 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. சௌந்தர்யா சம்பவம் பண்ணிருப்பாங்க போலயா? அப்ப இருக்கு நண்பர்களே, இருக்கு. நீங்க அப்படி யோசிப்பீங்க, ஆக்சுவலா அது அப்படி இல்ல. ஓகேவா, அங்கதான் ஒரு டிஸ்ட் இருக்குது. சோ சௌந்தர்யா அவர்கள்ட்ட 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. விஷால் அவர்கள்ட்ட 0 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியே விஷால் அவர்கள்ட்ட 0 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரி ஓகே, நான் அந்த மஞ்சரி பவித்ரா இவங்க சண்டே நான் கடைசியில் சொல்றேன். ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல் ப்ரோமோன்னு பாத்தீங்களா, முதல் ப்ரோமோல வீட்டுல இருந்த பவுலிங் போடுற டாஸ்க் வச்சிருந்தாங்கல்ல, அந்த டாஸ்க்குக்கான ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா, பவுலிங் போடுறாங்கல்ல, அந்த பவுலிங் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 சான்ஸ்லயுமே யாருக்கான அந்த போட்டோ போட்ட ஸ்டெம்பை நீங்க தட்டலனா நீங்க அந்த டாஸ்க் விட்டு எவிக்ட் ஆகி வெளியே வந்துருவீங்க. ஓகேவா, அந்த டாஸ்க் விட்டு அவுட் ஆயிருவீங்க, உங்களால தொடர முடியாது. அப்படி அந்த டாஸ்க் விட்டு நீங்க அவுட் ஆகும்போது உங்களுக்கான பாயிண்ட்ஸா வேற யார்ட்டையா கொடுத்துடணும். அப்படியே உங்களுக்கான பாயிண்ட்ஸா வேற யார்ட்டையா கொடுத்துடணும். அதுக்கு தான் முதல் ப்ரோமோல முத்துக்குமரன் தனக்கான ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சிருப்பான். இங்க தான் மஞ்சரிக்கான மைண்ட் கேம் இருக்கு. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல மென்ஷன் பண்ணிருப்பேன், மஞ்சள் ஒரு மைண்ட் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை இங்க ரொம்ப தெளிவா சொல்றேன். முத்துக்குமரன் என்ன சொல்லுவான்னா, யார் அவுட் ஆகி வந்தா அந்த இடத்துல அருண் அவுட் ஆயிருப்பாப்ல. அருண் கிட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது அங்க வந்து மஞ்சள் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை நீங்க ஆடுறீங்களா, நீங்க ஆடி தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் யாருக்கு போகணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்களே டிசைட் பண்ணி இந்த கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாரும் மண்டே கழுவி விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் 1 பாயிண்ட் 1/2 பாயிண்ட் அப்படி தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா, ஏன்னா முத்துக்குமார் அந்த மாதிரி ஸ்கெட்சை போடுவான், எல்லாருக்கும் 1 பாயிண்ட் போட்டு எல்லாருக்கும் 1/2 பாயிண்ட் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு எல்லாருக்கும் பொதுவா பாயிண்ட் போற மாதிரி பண்ணிடுவான். ஆனா அங்க மஞ்சரி குறுக்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படி பண்ண முடியாது, டாஸ்க்ல தோக்குறவன் அவனுக்கான பாயிண்ட்ஸை யாருக்கு கொடுக்கணுமோ அதை அவனே டிசைட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டான். ஓகேவா, அந்த வகையில இதுல யாருக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறது இந்த போர்டை பார்த்தாலே தெரியுது. அருண் அவர்கள் 0 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஜாக்லின் 0 பாயிண்ட்ஸ், பவித்ரா 0 பாயிண்ட்ஸ், விஜய் விஷால் 0 பாயிண்ட்ஸ். ஓகேவா, அப்போ விஜய் விஷால்ட்ட 6 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்ட்ட 5 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, பவித்ராட்ட 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அருண் அவர்கள்ட்ட 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க போச்சு? மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 18 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்ப்ளிட் ஆயிருக்கு நினைக்கிறேன். சோ இந்த 18 பாயிண்டும் எனக்கு தெரிஞ்சு காத்துல கரைஞ்சு போயிருச்சு. அப்படியே 18 பாயிண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு காத்துல கரைஞ்சு விட்டது. 18 பாயிண்ட்ஸா, ஆமா, விஜய் விஷால் 6 பாயிண்ட்ஸ், மொத்தம் 18 பாயிண்ட்ஸும் மாறி மாறி ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் மாத்தி மாத்தி பூரா பையனும் ஸ்கோர் போர்டில் அவ்வளோ இருக்கான். நீங்க டக்குன்னு அந்த ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு அப்ப வீட்டுக்குள்ள நிறைய டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 2வது ப்ரோமோல காட்டுறது 2வது டாஸ்க் தான். இன்னைக்கான டாஸ்க்ல 2வது டாஸ்கா தான் இருக்கும். முதல் டாஸ்க்ல அந்த பாயிண்ட் ஸ்ப்ளிட் ஆனதான் இவ்வளவு பேருக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா ஆக்சுவலா அப்படிதான் நடந்திருக்குது. அதுல தான் நல்லா கவனிச்சுன்னா
சௌந்தர்யா 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கல்ல, ஒரே நேரத்துல 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட வெறும் 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ 9 பாயிண்ட் மொத்தமா கிடைச்சிருக்குனா எனக்கு தெரிஞ்சு மொத்தமா யாரோ பாயிண்ட்ஸ் கொண்டு கொடுத்துட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அந்த டாஸ்க்ல வின் பண்ணாலும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த டாஸ்க்ல தோத்து போறவங்க அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் சில பேர்ட்ட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் அந்த போர்டு வந்து கால்குலேட் ஆயிருக்குது. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா, சரி ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச். இப்போ நம்ம கவனிக்கும் போது மஞ்சரி லீடிங்ல இருக்காங்க, சௌந்தர்யா லீடிங்ல இருக்காங்க, அப்புறம் ரயானு லீடிங்ல இருக்காங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோல பவித்ரா அவர்கள் மஞ்சரியை போட்டு பொழக்கிறாங்க. ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தது நல்லா கவனிச்சுன்னா ஒரு பெரிய கேன் மாதிரி கட்டிக்கிட்டாங்க. கேனுக்கு ஃப்ரெண்டில் வந்து அவங்களுக்கான ஃபோட்டோவை 4 பீஸாக வச்சுருக்காங்க. ஓகேவா, 4 பீஸாக வச்சு ஒரு கட்டை மாதிரி போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே நடக்க விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கேனுக்கு உள்ளோடி தான் கை வெளியே வந்திருக்குது. ஸோ இங்கேருந்து கையை விட்டு அடுத்த ஃபோட்டோ பிக்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் பிஞ்சு போயிடும். ஓகேவா, ஸோ அந்த வகையில் மாற்றி மாற்றி அவங்களுக்கான சோலோ பிளே தான் கொடுத்தாகணும். ஆனால் மஞ்சரி இருக்கும்போது அங்கே சோலோ பிளே நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா உடனே ஜாக்லின் கூட கூட்டணி போட்டுப்பாங்க. ஏன்னா ஜாக்லின் கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை. எப்படியே ஜாக்லின் கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை, ஜாக்லின் மெமரிஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவன் பாயிண்ட் அடிச்சு பிச்சு துரத்தி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி அவர்கள் வந்து ஜாக்லினுக்கு கண்ணு காமிச்சு வா பவித்ராவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தான் பவித்ரா கேட்குறாங்க, ஏன் இதை ஏன் என்னோட இதை மட்டும் அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் மஞ்சரி சொல்றாங்க, இங்க பாரு நான் உன்னோட இது மட்டும் வரல, நான் எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி தான் உன்னோட அட்டாக் பண்ணேன், உன்னோட மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணல அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. அங்கதான் பவித்ரா அவர்கள் இன்னொரு பாயிண்ட் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. நான் நார்மலா தான் பேசுறேன். ஓகேவா, நான் நார்மலா உன்ட்ட பேசிட்டு இருக்கேன், நீ கூட்டமா சேர்ந்து ஆடினா நான் சொல்லவே இல்லை. ஓகேவா, நீ கூட்டமா சேர்ந்து வந்த அவகிட்ட சொல்லி வச்சு வந்து என் ஆடினா நான் சொல்லவே இல்லை. ஆனா நீ கண்ணு காமிச்ச, எப்படியே ஜாக்லின் கிட்ட கண்ணு காமிச்சா என்னோட இதை வந்து நீ எடுக்க வந்து அது எனக்கு தெரியும்னு சொல்லி உடச்சோன்னே மஞ்சரி என்ன சொல்றாங்க, ஆமா நான் அப்படிதான் பண்ணேன்னு சொல்றேன். அதாவது இப்பதான் சொன்னீங்க நான் கூட்டு சேர்ந்து ஆடல, நான் ஏன் கூட்டு சேர்ந்து ஆட போறேன், இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள கூட நிறைய டாஸ்க்ல சொல்லிட்டு இருந்தேன் கூட்டு சேர்ந்து ஆடக்கூடாதுன்னு. அப்புறம் நீங்களே ஏன் ஜாக்லினுக்கு கண்ணு காமிச்சு கூப்பிட்டீங்க கேட்குறேன், ஏன் ஜாக்லின் கண்டு காமிச்சிங்க சொன்னேல ப்ரோ. இருக்கிறதுல இந்த வீட்டில் ரொம்ப ஒஸ்டான பிளேஸில் ஜாக்லின் மஞ்சரி தான் நான் வைப்பேன். ஓகேவா, அவங்க இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. ஆனால் வேற எவனா ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு மேலே ஏறி நின்று அதில் டான்ஸ் ஆடி அவங்க பண்ண தப்பை மறைச்சிருவாங்க. இந்த வீட்டுக்குள்ள அந்த 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 ஃபோட்டோ டாஸ்க் இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ எடுத்து எரிச்சாங்களே, அதில் முதல்ல கூட்டணி அமைச்சது ஜாக்லின் தான். ஜாக்லின், பவித்ரா, சௌந்தர்யா 3 பேர் சேர்ந்து ரயானுக்கான இதை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அது கூட்டணி இல்லை, அதுக்கு அடுத்த வச்ச முத்துக்குமார் இருந்து கூட்டணியா? இப்போ இது பேர் என்ன? அப்போ இது ஏன் இப்போ ஜாக்லின் கண்ணு காமிச்சு பவித்ரா இதை அட்டாக் பண்ண போனாங்க? தனியாக ஆடுங்க, உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா தனியாக ஆடுங்க. அதையா விட்டுட்டு ஜாக்லின் கண்ணு காமிச்சு வான்னு சொல்லி கூட்டு போய் பவித்ரா இதை அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ பவித்ரா கேட்குறாங்க, நாம அப்படி தான் ஆடினேன், இந்த டாஸ்க்கு அப்படி தான் ஆட முடியும், இந்த டாஸ்க்கில் ஒவ்வொருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதையா நீங்கள் சொல்கிறீங்க? பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, டாஸ்க்கை பண்ணுங்க. நீங்க தானே சொல்லுவீங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை அவங்க என்ன சொன்னாரோ அதுபடி தான் பண்ணணும், நீங்க தானே சொல்லுவீங்க. இப்போ ஏன் நீங்க ரூல்ஸை மாத்துறீங்க, இன்னொருத்தர் ஏன் கூப்பிடுறீங்க? அதாவது உங்களுக்கு தேவைன்னா ஒன்று பண்ணுவீங்க, ஆனா வேற எவனா பண்ணிட்டா மட்டும் சொல்லி சாமி ஆடிடுவீங்க, அப்படி தானே? இப்போ அந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு. பவித்ரா போட்டு பொழந்து விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் கடைசியில் டென்ஷன் பேசுறத பார்த்தால எனக்கு கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. அவங்க அதாவது குத்த உள்ள நெஞ்சு தான் குறுக்குன்னு சொல்லுவாங்களா, அதான் நீங்க பண்ண தப்பு வந்து உங்களை போட்டு ஒரு மாதிரி வாட்டி வரட்டி எடுக்குது. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும், கண்டிப்பா அது இருக்க தான் செய்யும். சிம்பிளா சொல்ல போனா நீங்க தனியா ஆடினா இந்த ஒரு டாஸ்க்கும் பெருசா ஜெயிச்சிக்க மாட்டீங்க. அது என்னால ஓப்பனா சொல்ல முடியும். என்ன நினைச்சாலும் சரி, ஒரு 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 டீம் டாஸ்க்கை தவிர்த்து ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா வின் பண்ணிக்க மாட்டாங்க. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி யாரையாச்சும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அங்க போய் அட்டாக் பண்ணிட்டு அதை தான் பண்ண தெரியும், வேற எதுவும் பண்ணவே தெரியாது. மொத்தத்தில் ஸ்கோர் போர்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. யார் வேணால் வின் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இது நைட்டு வந்து மேபி எனக்கு தெரிஞ்சது கடைசி டாஸ்க்காக இருக்கலாம், அந்த கேனை கட்டிட்டு சுற்றுறது. அது கடைசி டாஸ்க்காக இருந்தால் அதில் யார் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க லீடிங் வந்துட்டாங்கன்னா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்திக்கு ரயான் தான் லீடிங், அடுத்து ஏதோ ஒரு பொண்ணு லீடிங்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போவுமே சௌந்தர்யாவும் நம்ம மஞ்சரியும் தான் லீடிங்கில் இருக்காங்க, ரெண்டாவது போஸ்டரில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி நாளைக்கு டிக்கெட் ஃபினால எப்படி வேணால் மாறலாம் நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் சௌந்தர்யா வந்து இதை வின் பண்ணிடுவாங்க எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல, சின்னதாக தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த